தேமுதிக தொழிற்சங்க பேரவையின் 18ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோயம்பேடு வணிக வளாகத்தில் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. தேமுதிக தொழிற்சங்க பேரவையின் 18ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார். அவருக்கு தொழிற்சங்கங்களின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தேமுதிக கொடி ஏற்றி வைத்து தொழிற்சங்க பெயர் பலகையை விஜய பிரபாகரன் திறந்து வைத்தார். கோயம்பேட்டில் இருந்த தொழிலாளர்களுக்கு பச்சை கலர் துண்டு அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ஏழைகள் கூடவா கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி, இஞ்சி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை ஏற்றம் குறித்து வியாபாரிகளிடம் கேட்டறிந்தார். காய்கறி விலை ஏற்றத்தை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று பெண்களிடம் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து விஜய பிரபாகரனுடன் அங்கிருந்த அனைவரும் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் MC பழனி, தொழிற்சங்க மாநில பேரவை செயலாளர் காளிராஜன், தொழிற்சங்க மாநில பேரவை பொருளாளர் சைதை வேணுராம், சென்னை மேற்கு மாவட்ட தொழிற்சங்க தலைவர் ஜீன்ஸ் சேகர், மாவட்ட தொழிற்சங்க பொருளாளர் குமார், ஆட்டோ சங்க பொருளாளர் வெங்கடேசன், மாவட்ட துணை சங்க செயலாளர் வெற்றிக்குமார், துணைத் தலைவர்கள் பாலு, உறுப்பினர்கள் நல்லதம்பி, தண்டபாணி, சேகர், அருள்ஜோதி, சபரி, முத்து, முனிரத்னம், சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.